சரவணன் சாரோட பெருமையே என்னென்னா, அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பேசியிருப்பார் அப்படின்னு யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அது ஒரு 40 பக்கத்து புக்கில் அடைக்கிறது. இவ்வளோ தான் பேசியிருப்பார் அவர் லைஃப்லேயே. ஆனால் அவருடைய செயல், சைலண்ட் சாதனைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் போயிட்டே இருக்கு. உண்மையிலேயே செயல் வீரர்னா அவர் தான். ஜென்டில்மேன்கிற வார்த்தைக்கு நீங்கள் நான் டிக்ஷனரியில் டெஃபினேஷன் கேட்டால் ஏவிஎம் சார் யார் சார் பாராட்டுறாங்க இன்னைக்கு காலத்தில்? நம்ம தப்பு எடுத்து சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. தவிர எப்போவோ பண்ணதை இன்றைக்கி ஞாபகம் வச்சு நீங்கள் பாராட்டி அந்த படத்துக்கு நீங்கள் பெரிய தூண் தெரியுமான்னு பேசுகிற என்ன ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும் நம்ம சொல்லவே வேணும். இது வந்து சாந்தி அடைஞ்ச ஆத்மா. கடவுளின் இறைவனின் காலடியில் நேரடியாக போய் சேரும். அவர் எந்த இறைவனை வரனாரோ அந்த இறைவன் காலடியில் நேரடியாக போய் சேரும். எத்தனை பேர் உருவாக்கி வாட் அ பிஸ்னஸ் மேன், வாட் அ சைலண்ட் பிஸ்னஸ் மேன். அவருக்கு நான் ஆங்கிலத்தில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்னு. அதுதான் திரு சரவணன். மறக்க முடியாது, யாருமே மறக்க முடியாது. அந்த சைடு போகும்போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் வரும். ஹி வாஸ் பர்டிகுலர்லி வெரி க்ளோஸ் டு மீ. என்னோட ஃபோனில் டச் வச்சுருந்தார். ரைட் ஏஜ், இயற்கை, மறைந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இறந்தார்னு சொல்ல வார்த்தை எனக்கு வரல. இருந்தார், மறைந்தார். என்ன மாதிரி பல நடிகர்களுக்கு அஸ்திவாரமாக இருந்த ஒரு நல்ல ஆத்மா. கண்டிப்பாக அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடைந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார்.